பெங்களூர்ல நடக்கிற தண்ணி பிரச்சனைக்கு மெயினான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் தான். ஏன்னா டெய்லி எல்லா வீட்டுக்கும் போக வேண்டிய ஒரு பேசிக் பொருள் என்னன்னா வாட்டரும் எலக்ட்ரிசிட்டியும். இது அந்த ஸ்டேட்ல இருக்க மக்களுக்கு யார் கொடுக்கணும்னா அந்த கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆனா கர்நாடகால பாத்தீங்கன்னா வெறும் 800 ரூபாய்க்கு ஒரு டேங்கர் லாரி தண்ணி கிடைச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே டேங்கர் லாரி தண்ணி 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. இது மார்ச் மாசம் தான். இன்னும் ஜூன் மேனு தண்ணி கம்மியா இருக்கிற டைம் இருக்கு. ஆனா இதுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நிறைய தண்ணி போய்கிட்டு இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் பிரிச்சு நீங்க பெங்களூருக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்நாடகா கவர்மெண்ட் இப்படி பண்றது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வர தண்ணியை குறைக்கிறதுக்கு தான். இதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கர்நாடகாவோட ஜியோகிராபிக்கல் லொகேஷன். கர்நாடகா பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மாதிரி இல்லாம சீ லெவலை விட ஒரு 920 மீட்டர் ஹைட்ல இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடைக்கானல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடைக்கானல் மலை வந்து 2200 மீட்டர், அதுல பாதி அளவுக்கு பெங்களூர் ஹைட்ல இருக்கு. இதனாலதான் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல சில் கிளைமேட் இருக்கிறது, நிறைய ஃபாரஸ்டான ஏரியா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதனாலதான் நிறைய பேர் அங்க போகவும் ஆரம்பிச்சாங்க குடிபெயர்ந்து. ஆனா எந்த ஒரு பெரிய கேபிட்டல் சிட்டியோ இல்ல ஒரு நாகரிகமோ எது வளரணும்னாலுமே அந்த இடத்துல தண்ணி தேவைப்படும். இப்ப நம்ம இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்திருப்போம், நைல் சிவிலைசேஷன் பார்த்திருப்போம், ஏன் நம்ம காவேரி நதிக்கரை நாகரிகம்னு இருக்குல்ல, இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு ஆத்த ஒட்டி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு டெவலப் ஆன சிட்டிஸ் இருக்குல்ல, இப்போ மும்பை ஆகட்டும், சென்னை ஆகட்டும், கொல்கட்டா ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் கடலுக்கு பக்கத்துலயாவது இருக்கும். ஆனா பெங்களூருன்றது ஃபுல்லாவே லேண்ட் லாக்டு ஏரியா. அதனால இவங்களுக்கு தண்ணின்னு பக்கத்துல இருக்க மேஜர் சோர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா காவேரி தான். அதுவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கு. அப்போ பெங்களூருக்கு தண்ணி கிடைக்கணும்னா தமிழ்நாட்டு ஷேர்ல இருந்து கட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் ஒரே வழியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பெங்களூர்ல ஒரு நாளைக்கு ஒரு 1500 மில்லியன் லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கர்நாடகா கவர்மெண்ட் கண்டிப்பா ஃபுல்லாத்தையும் கொடுத்து ஆகணும்னா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா கர்நாடகாவோட மொத்த ஜிடிபில 70% வெறும் இந்த பெங்களூர்ல இருந்து மட்டுமே வருது. அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவையான ஃபுல் ஃபெசிலிட்டி அவங்க கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு இவங்க தமிழ்நாட்டு ஷேரை தான் எடுத்து கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு இவங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா சீவேஜ் வாட்டர் ரீட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். அதாவது இப்ப கர்நாடகாவுக்குன்னு ஒரு ஷேர் தண்ணி இருக்கும்ல காவேரியில, அதை டைரக்டா ஃபர்ஸ்ட் பெங்களூருக்கு விட்டுட்டு அங்க யூஸ் பண்ணிட்டு அந்த சீவேஜ் வாட்டரா வரும்ல அதை கலெக்ட் பண்ணி அதை ரீட்ரீட்மெண்ட் பண்ணி அங்க ட்ரையான விவசாயம் பண்ற ஏரியா இருக்கும்ல பெங்களூரை சுத்தி, அந்த ஏரியாவுக்கு அந்த தண்ணியை விட்டுறணும். விட்டு அங்க ஒரு லேக்ல ரப்பினாங்கன்னா அந்த ஏரியாவோட கிரவுண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுமா. இதனால அந்த ஏரியால இருக்க விவசாயியும் ஆத்துல போற தண்ணியை நம்பி இருக்கு தேவையில்ல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபியூச்சரும் கிரவுண்ட் லெவல் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரெண்டாவதா இருக்க சாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பைப் லைன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டுல வீராண பைப் லைன் இருக்குல்ல, இப்ப கடலூர்ல இருந்து சென்னைக்கு தண்ணி தேவைக்கு நம்ம கடலூர்ல இருந்து தண்ணி அனுப்புறோம். கிட்டத்தட்ட 235 கிலோமீட்டருக்கு இந்த பைப் லைன் போட்டு பெங்களூர்ல ஒரு நாளைக்கு 1500 மில்லியன் லிட்டர் தண்ணி தேவைன்னு சொன்னல, அவ்வளவு தண்ணி போற அளவுக்கு இந்த கெப்பாசிட்டிக்கு நம்ம ஒரு பைப் லைன் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்போ பெங்களூர் இது எங்க இருந்து எடுக்க முடியும்னா துங்கபத்ரா ரிவர்ல இருந்து எடுக்கலாம். இதனால அவங்க காவேரி தண்ணியே டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா இவ்வளவு தூரம் பண்றதுக்கு செலவாகுமேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு சென்னையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வருமானம் வந்து 70% வரல. அப்போ கர்நாடகால 3/4% ஒரே ஒரு ஊர்ல இருந்து வருதுன்னா அந்த ஊருக்காக அந்த கவர்மெண்ட் கண்டிப்பா இவ்வளவு தூரம் செலவு பண்ணலாம். இதெல்லாம் பண்றதை விட்டுட்டு சிஎம் வீட்லயே தண்ணி இல்ல, எங்க வீட்டு போரே குறைஞ்சிருச்சு இப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு சரியான பேச்சு இல்ல. இதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, கர்நாடகால மொத்தம் 3000 டேங்கர் லாரி தண்ணி போகுது. இதுல வெறும் 10% 300 லாரிக்கும் கம்மியான டேங்கர் லாரி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. As of now, only 10% of the total 3500 water tankers, which is equivalent to 219 tankers, have completed registration. அப்போ அதை எல்லாத்தையும் இவ்வளவு நாள் இவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல பெங்களூர்ல இந்த மாதிரி தான் தண்ணி போய்கிட்டு இருக்கு. அப்படி போகும்போது அந்த டேங்கர் லாரிக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கல. அப்போ இது ஏற்கனவே அங்க இருக்க பொலிட்டிஷியன் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கடத்தல் மாதிரி இந்த தண்ணியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா வெறும் லைசன்ஸ் இல்லாத போற ஒரு வண்டியை நிறுத்தி இவ்வளவு பிரச்சனை பண்ணும்போது 3000 லாரி தான் இருக்குன்னு ஒரு டேட்டா இருக்கு, அதுல 300 லாரி தான் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கு அப்படின்னு டேட்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது மீதி லாரி எல்லாம் ஏன் இவங்க இன்னும் பிடிக்காம வச்சிருக்காங்க? இல்லைன்னா அந்த லாரி எல்லாம் வாங்கி கவர்மெண்ட் எடுத்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கூட பண்ணிருக்கலாமே. அப்படி எதுவுமே பண்ணல. அடுத்ததா பாத்தீங்கன்னா பெங்களூரோட நிக்நேமே என்னன்னு பாத்தீங்கன்னா சிட்டி ஆஃப் லேக், அதாவது ஏரிகள் நிறைய இருக்கிற ஒரு ஊரு அப்படின்றதுதான் அதுக்கு பட்ட பேரு. ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல எவ்வளவு ஏரி இருந்ததுன்னா 1000க்கும் மேல ஏரி இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு 100க்கு கம்மியான ஏரி தான் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றாங்க. அப்போ இந்த ஏரி எல்லாம் எங்க போச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஏரியுமே கவர்மெண்ட் வந்து பிரைவேட்டுக்கு வித்துட்டாங்க, அதுவும் கம்மியான விலைக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா 1980 1990ல பெங்களூர்ல நிறைய ஐடி கம்பெனிஸ் ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டைம்ல அங்க இருந்த அந்தந்த பொலிட்டீஷியன் அந்தந்த பீரியட்ல
அவங்க ஒரு லாபம் எடுக்கிறதுக்காக இந்த எல்லா இடத்தையும் பிரைவேட்டுக்கு சீப்பா கொடுத்துட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருந்த எல்லா லேக்கையும் மூடிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அங்க 1000 லேக் உருவாச்சுன்னா, இது வந்து நம்ம மத்த இடத்த விட ஹைட்டான இடம் ஏற்கனவே பார்த்திருந்தோம்ல. அதனால இங்க ட்ரை சீசன் வரும்போது உங்களுக்கு தண்ணி ஏத்துறதுக்கு கீழே இருந்து போர் போட்டு எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனால இங்க 1000 ஏரியை வெட்டி அதுல தண்ணியை ரப்பி வச்சுட்டா கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஓரளவுக்கு அதிகமாவே இருக்கும். அதனால நம்ம நார்மல் போர்லயே தண்ணி வர்றதுக்காக தான் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் அதையும் பண்ணல. சரி, அதையும் விடுங்க. பெங்களூர்ல ஏற்கனவே நிறைய பாப்புலேஷன் வந்துருச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? இப்போ இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுன்னு இருக்குல்ல, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுன்னு என்னன்னா, ஏற்கனவே ஒரு டெவலப் ஆகாத ஏரியாவை கவர்மெண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு அறிவிச்சிருவாங்க. அப்படி அறிவிக்கிறது மூலியமா என்ன ஆகுன்னா, அந்த இடத்துல வந்து நீங்க கம்பெனி ஓபன் பண்ணீங்கன்னா டாக்ஸ் கம்மி, இல்ல கரண்ட் பில்லுல இவ்வளவு தூரம் கம்மி பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய ஆஃபர் கொடுத்து நிறைய கம்பெனியா அந்த ஏரியாவில் வர வச்சிருவாங்க. இந்த மாதிரி மேங்களூரியோ இல்ல மைசூரியோ அறிவிச்சு இங்க பெங்களூர்ல வர்ற கம்பெனிஸை பிரிச்சு கொடுத்துருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கு, மதுரையில நிறைய பேர் ஏற்கனவே இப்படி டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காங்கல்ல. இதே மாதிரியே கர்நாடகா கவர்மெண்ட் பண்ணிருக்கலாம். இப்படி எதுவுமே பண்ணல. ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கிரியேட் பண்ணல, ஏற்கனவே இருந்த ஏரியே மூடிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு போறனால தான் உங்களுக்கு வரலன்னு அவங்கள ஃபுல்லா ஏமாத்திக்கிட்டு இந்த தண்ணி டேங்கர் லாரியையும் இவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு 2 ஸ்டேட் மக்களுக்குள்ளதான் ஃபுல்லா சண்டையை உருவாக்குறாங்க. இதுல நம்ம கர்நாடகா மக்களையும் தப்பு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டு மக்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேருமே இந்த பொலிட்டிக்கலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கவங்க தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.